டைப்பிங்கில் கால்குலேஷன் காலம்க்கு வந்து எப்படி கால்குலேஷன் போடலான்னு சொல்லிட்டு இப்போ நானாகவே வந்து சும்மா 2 காலம் கொடுத்து அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன். கமெண்டில் நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த கால்குலேஷன் உள்ளே போடுற அந்த கால்குலேஷன் வந்து சரியாக தரலன்னு தான் சொல்கிறீங்க. அதுக்காக தான் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து போடலாம். ஓகே, இது ரெண்டையும் பாருங்கள். இது வந்து லாஸ்ட் காலம். இப்போ இந்த காலமில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த நம்பர்ஸுங்கிறது தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து மொத்தம் 7 இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு காலம். லாஸ்ட்டு காலம்னால் என்ன பண்ணணும்? அதோட 1 ஆட் பண்ணணுமா? அப்போ 7 + 1 8. இப்போ அந்த காலம்க்கு 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க காலம் பாருங்கள். இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள். இதில் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது 5 + 2 லாஸ்ட் காலமுக்கு மட்டும்தான் 1 ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 ஆட் பண்ணுவோம். இப்போ 5 + 2 7. இப்போ காலம் பிரித்தாச்சு. இதுக்கு 7, லாஸ்ட் காலமுக்கு 8. ரெண்டையும் வந்து பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஹைஃபன் வந்து போட்டுருவீங்களா 10 to 75 வரைக்கும். இந்த காலமுக்கு கண்டுபிடிச்சதை வச்சு ஹைஃபனை வந்து பிரிப்போம். இப்போ லாஸ்ட் காலமுக்கு 8. அப்போது 8 ஹைஃபன் தள்ளி கோடு போட்டுக்கோங்க. சின்ன ஒரு கோடு நமக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பெருசாக போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 8 ஹைஃபன் தள்ளி போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 7 ஹைஃபன் தள்ளி போடணும். கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ஹைஃபனாக கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது காலம் நம்ம பிரிச்சிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம்? உள்ளே வந்து டைப் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இந்த காலம்குள்ள டைட்டில் சம்ஸு நம்பர்ஸு இது ரெண்டையும் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி டைப் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம்ஸு. இதில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த காலமுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. இப்போ 7லேருந்து இந்த 4 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 7 - 4 3ன்னு கிடைக்கும். இந்த 3யை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 1.51 கிடைக்குமா? அதை வந்து நம்ம ஹோலாக 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பேஸ் தள்ளி சம்ஸுங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணணும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோமா? 7 - 4 3ன்னு. இதை வந்து முன்னாடி 2 பின்னாடி வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் நீங்கள் பிரித்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. டிவைட் பண்ணாமல் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போடலாம். 2 ஸ்பேஸ் தள்ளி போடணுன்னு சொல்கிறது. கவுண்ட் பண்ணால் மொத்தமாக 7 ஸ்பேஸ் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இதே நீங்கள் கண்டுபிடிக்கையில் வந்து 2ன்னு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 5 லெட்டர் இருந்துச்சுன்னா இப்போ 7 - 5ன்னு போட்டால் 2ன்னு கிடைக்குமா? இதை எப்படி போடலாம்? ஃப்ரண்ட்டில் 1 பேக்கில் 1, அதாவது ஒரு ஸ்பேஸ் தள்ளி அந்த லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர்ஸு. இதை வந்து டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்பர்ஸில் மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 7 இருக்குது. இப்போ 7னா 8 - 7 1. அந்த ஒரு ஸ்பேஸை முன்னாடி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடியுது. இப்படி தான் வந்து ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த 1 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன 0.5 தான் கிடைக்கும். அதை ஹோலாக 1ன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து 2ஆலலாம் நீங்கள் டிவைட் பண்ண வேணாம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அப்படியே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 2 ஸ்பேஸ் விட்டு சம்ஸை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அடுத்து நம்பர்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்பர்ஸை வந்து டைப் பண்ணணும். ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சிங்கிள் லைனில் ஹைஃபன் வச்சு கோடு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இனி ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸ் தான் விடணும். இப்போ பாருங்கள், உள்ள இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிறத பாருங்கள். இந்த 52012 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இதில் 5 நம்பர் இருக்குது. இப்போது 7 - 5 2. இப்போ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஒரு ஸ்பேஸ் முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த சைடு ஏன் 1 போட்டிருக்கேன்னா, இப்போ 2ஆக இருந்துச்சுன்னா என்ன, இந்த சைடு 1 அந்த சைடு 1 வரும் அப்படிங்கிறதுக்காக சும்மா போட்டிருக்கேன். அதை விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 52012 அதை வந்து டைப் பண்ணும். இப்போ அந்த சைடு ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த சைடும் கோடு இருக்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் கன்ஃபார்ம் வரும். அடுத்த லைன் பாருங்கள், 2021. இதை எப்படி டைப் பண்ணலாம்? ஃபஸ்ட் லைனில் ஹையஸ்ட்டாக இருக்க நம்பர் வந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடுறது தான். அந்த 4 நம்பர் இருந்துச்சுன்னா லாஸ்ட்லேருந்து 4 நம்பர் வர்ற மாதிரி 2021 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடுறது தான். அடுத்து என்ன இருக்குது? 43. அப்போது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் வந்து அடிக்கணும். அப்போ 2க்கு நேராக 4, 1க்கு நேராக 3. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், இதில் வந்து 5 நம்பர் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் லைனில் 5 நம்பர் இருக்கா? அப்போ அதுக்கு நேராக வச்சு அடிக்கிறதான். 25026. அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து ஃபஸ்ட்லேயே அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு நேராக வச்சு நீங்கள் அடித்து முடிச்சிருவீங்க. எவ்வளோதான், முடிஞ்சு. இந்த காலம் இப்படி தான் அடிக்கணும். இப்போ அடுத்த காலம் பாருங்கள். இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டில் சின்ன நம்பர் இருக்குது.
நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்க நம்பரை முதல்ல கண்டுபிடிங்க. 2001 இதில் தானே 4 நம்பர் இருக்குது, இதான் ஹையஸ்ட்டு. இப்போ இந்த 4ன்னு இருக்கா, இந்த காலம்க்கு எத்தனை மொத்தம் 8, 8 - 4 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2ன்னு கிடைக்கும். அப்போ ஃப்ரண்ட்டில் எத்தனை ஸ்பேஸு, 2 ஸ்பேஸு. பேக்கில் 2ன்னு போடுறது இந்த 4 மொத்தமாக நான் பிரித்ததை அதை வந்து போட்டிருக்கேன் அந்த சைடு, அதை விட்டுருங்க. 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணி 2ன்னு மட்டும் ஃப்ரண்ட்டில் வரணும்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்கள் 2 ஸ்பேஸ் விட்டு 2001ங்கிறத டைப் பண்ணிடுவோம். இப்போ இதை வச்சு அந்த மேலே சின்ன நம்பர்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் 5 4ங்கிறத அந்த லாஸ்ட்டில் இருந்தானே போடுவோம். அப்போது 0க்கு நேராக 5, 1க்கு நேராக 4ன்னு டைப் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் வரணும், ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குது இங்கே. இப்போ 2 0க்குள்ள ஸ்பேஸும் வரணும். அப்போது 4 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் விட்டு 54ங்கிறத டைப் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு காலமில் மேலே ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு, அதனால் நேராக அடிச்சிருவீங்க, பிரச்சனை இல்லை. இது அப்படி இல்லைல்ல, ஸ்பேஸ் கண்டுபிடிச்சா தான் அடிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் அதுக்கு மேலே உள்ளதை பாருங்கள். இந்த 0க்கு நேராக 4, அடுத்த 0க்கு நேராக 9, அடுத்து 1க்கு நேராக 6. அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது, ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பேஸ், அப்புறம் ஒரு 2க்கு ஒரு ஸ்பேஸ் வரும். அப்போது 3 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் விட்டு அந்த 496ஐ டைப் பண்ணணும். அப்புறம் 28ன்னு இருக்குது, ஆல்ரெடி 54க்கு கண்டுபிடிச்சதே வந்து மேலே போட்டுடலாம். 4 ஸ்பேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் 4 ஸ்பேஸ் விட்டு 4 ஹைஃபன் தள்ளி 28ஐ டைப் பண்ணணும். அடுத்து 3 ஹைஃபன் தள்ளி 4வது ஹைஃபனுக்கு நேராக 496. அடுத்து 54. இது வந்து 4 ஹைஃபன். அப்படி வச்சாலும் சரி, இல்லை லாஸ்ட்டில் அந்த நம்பரில் கரெக்டாக கொண்டு போய் வச்சு போட்டாலும் சரி. அடுத்து 2 ஸ்பேஸ் 2001 முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. தேங்க்யூ.